Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த வீடியோவில் நம்ம எப்படி MBBS ஆன்லைன் அப்ளிகேஷன் போட போகிறோம் அப்படிங்கிற லைவ் டெமோ தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லக்கூடிய சின்ன அட்வைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் போடலாம். ஏன்னா முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். நான் ஏற்கனவே டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணிப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்லேயே ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. சரியா? கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ டெமோ பார்த்துடலாம். நீங்கள் கூகுள் சர்ச் பாரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்க, உள்ளே போங்க. சரியா? உள்ளே போனோன்னே நமக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். அதாவது பிஜி கோர்சஸ், யூஜி கோர்சஸ் பார்த்தீங்களா? நம்ம போகிறது யூஜி கோர்சஸ் தான். அதில் MBBS BDSன்னு சொல்லியிருக்குல்ல, பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? அதாவது ப்ராஸ்பெக்டஸ் ஃபார் அட்மிஷன் டு தி MBBS BDS டிகிரி. இதை நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கணும். இது கவர்மெண்ட் வித் ப்ரைவேட் காலேஜோட ப்ராஸ்பெக்டஸ் இங்கே இருக்குது. இந்த செகண்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. MBBS BDS ரெண்டுக்குமே மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குது. நீங்கள் MBBSக்கோ BDSக்கோ தனித்தனியாக அப்ளிகேஷன் போடணும் கிடையவே கிடையாது. சரியா? எல்லாத்துக்குமே ஒரே அப்ளிகேஷன் தான். அதை நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் MBBS BDS. சரியா? கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, இன்க்ளூடிங் மைனாரிட்டி அண்ட் NRI கோட்டா, எல்லாத்துக்கும் ஒரே லிங்க் தான். சரியா? நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதே மாதிரி இன்க்ளூடிங் மைனாரிட்டி, அதே மாதிரி NRI எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே லிங்க் தான். அதே மாதிரி நீங்கள் NRIயில் நீங்கள் இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் அதாவது சரியாக உங்களால் ரெடி பண்ண தெரியல. சரியா? எங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் கரெக்டாக ரெடி பண்ணி கொடுப்பீங்களா சார்? நீங்கள் ஒரிஜினல் NRIயில் இருப்பீங்க, உங்களுக்கு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அதே மாதிரி NRIயில் எந்த காலேஜில் எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற அப்டேட்டும் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஓகே, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி என்னாச்சு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் நல்லா நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா MBBS BDS கவர்மெண்ட் கோட்டா ஆன்லைன் அப்ளிகேஷன், MBBS BDS மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆன்லைன் அப்ளிகேஷன், ரெண்டுமே தயவு செய்து எல்லா பேரண்ட்ஸுமே இதை நல்லா கவனிச்சுங்க. ரெண்டையுமே போட்டு வைங்க. சரியா? ஏன்னா நமக்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் அதாவது அப்ளிகேஷன் காஸ்ட் ரொம்ப ரொம்ப குறைவு தான். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் அப்ளிகேஷன் காஸ்ட் ரொம்ப ரொம்ப குறைவு தான். பின்னாடி ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணலாம் யோசிக்கலாம், அட்லீஸ்ட் BDSஆவது நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போயிருக்கலாமே, அட்லீஸ்ட் MBBS மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போயிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணும்போது நாங்கள் இதை வருஷம் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் சொல்கிறோம். ஆனால் சில பேர் கேட்குறதே கிடையாது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்குன்னு தனியாக ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும். அந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியும். அதனால தயவு செய்து இந்த ரெண்டு லிங்க்குமே கிளிக் பண்ணி ரெண்டுலையுமே தயவு செய்து உங்கள் அப்ளிகேஷன்ஸை போட்டு வைங்க. ஒருவேளை இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கூட அவசியம் இல்லை. ஒரு நாள் ஏதோ ஒரு யோசனையில் வரலாம், கடைசி ஸ்ட்ரே வேகன்சி கூட ஓகே மேனேஜ்மெண்ட் கோட்டா போயிடலாமே அப்படின்னு திங்க் பண்ணுறப்ப உங்களால் அப்ளிகேஷன் போடவே முடியாது. எப்போ அப்படின்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா, ரேங்க் லிஸ்ட்டில் நேம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கவுன்சிலிங்கே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதை நல்லா கவனிச்சுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? ரீட் ப்ராஸ்பெக்டஸ் கேர்ஃபுல்லி. சரியா? அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ண போகிறோம். இப்போ அதான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப லாகின் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லும் போது பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப இதே மாதிரி நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அதாவது கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. இந்த இடத்துல லாகின். அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வெளியே திரும்ப லாகின் பண்ணி உள்ளே போகணும், சைன்இன் பண்ணி உள்ளே போகணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில் அப் தி டீட்டெயில்ஸு. சரியா? அதுக்கப்புறம் அப்லோட் டாக்குமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் மேக் பேமெண்ட். ஓகேவா? லாஸ்ட் ஸ்டெப் தான் மேக் பேமெண்ட். அதனால நீங்கள் முடிஞ்சால் சும்மா என்ன பண்ணுங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் கூட பண்ணி வைங்க. ஏன்னா நிறைய பேர் ஒரு ஆர்வத்தில் இருப்பீங்க, அதனால் ரிஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ணி வைங்க. ஏன்னா இந்த டாக்குமெண்ட் அப்லோட் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஃபில் அப் த டீட்டெயில்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது எல்லாத்துக்குமே மார்க் அவசியமானது. நமக்கு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரியா? அதாவது லாஸ்ட் டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் வில் பி இன்டிமேட்டட் லேட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது நமக்கு பின்னாடி தான் தெரிய வரும். ஓகே, இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக ரீட் பண்ண சொல்லி என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது உங்களோட ஃபோட்டோ, சரியா, அதுக்கப்புறம் உங்களோட அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எவ்வளோ கேபியில் இருக்கணும், அந்த PDF எல்லாம் எவ்வளோ கேபியில் இருக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்களே ரீட் பண்ணி பார்க்கலாம். அதாவது கேண்டிடேட் ஆர் எக்ஸ்பெக்டட் டு அப்லோட் தி நெசசரி சாஃப்ட் காப்பீஸ் ஆஃப் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா
50 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். சரியா, அது வந்து ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10 கேபிலேருந்து 40 கேபிக்குள்ளே இருக்கணும். அதுவும் ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கணும். அதே மாதிரி ரெலவெண்ட் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அது வந்து பிடிஎஃப் ஃபைல் இருக்கும். உங்களோட 10th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் நீட் ஸ்கோர் கார்டு, நீட் ஐடி கார்டு, சாரி நீட்டு ஹால் டிக்கெட். சரியா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மெட் இருக்கும். அந்த பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 MB தாண்டி போகக்கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக கேண்டிடேட் ஆர் ரிக்வஸ்ட் டு ப்ரொவைட் தயர் கரண்ட் மொபைல் நம்பர். இதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சரியா, மொபைல் நம்பர் கண்டிப்பாக அவசியம். அதே மாதிரி இமெயில் ஐடி. சரியா, கரண்ட்ல இருக்கும். அதாவது கரண்ட்னு சொல்றது நிறைய பேருக்கு இமெயில் ஐடி போடுவாங்க, ஆனால் பாஸ்வேர்டே தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி மொபைல் நம்பர் இருக்கும், ஆனால் இன்கமிங் காலே வராது, மெசேஜும் வராது. எல்லாமே நீங்கள் அதாவது எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் உள்ள வந்துட்டீங்க அப்படின்னாவே அடிக்கடி ஓடிபி வந்துட்டே இருக்கும். சரியா, ஒவ்வொரு ஸ்டெப்புமே ஓடிபி கேட்டுட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு டைம் நீங்கள் உள்ள வரும்போது பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க. ஓகேவா, அதனால தான் கண்டிப்பாக மற்றதெல்லாம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியானது தான், அதை நம்ம பார்த்துக்கலாம். இது மட்டும் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த க்ரீன் கலரில் கொடுத்துட்டு நினச்சி பார்த்தா கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு முக்கியமான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிங்க. சரியா, குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போர்டில் படிச்சிருக்கீங்க, 12th வந்து என்ன போர்டில் படிச்சிருக்கீங்க, அதாவது நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு, அதான் ஹெச்எஸ்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னா சிபிஎஸ்சி இல்லைனா ஐசிசியில் வச்சு படிச்சிருக்கீங்க, இல்லை அதர்ஸ் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல சிபிஎஸ்சி அதே மாதிரி ஹையர் செகண்டரியில் படிக்காமல் வேறு ஏதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த எலிஜிபிள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதை நீங்கள் பார்த்துங்க. அப்போ ஹையர் செகண்டரி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே டேட் ஆஃப் பர்த் இருக்குது, டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கொடுத்துருங்க. குவாலிஃபைடு இயர். சரியா, எந்த இயர் வந்து நீங்கள் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி, அப்போ 2026. இது வந்து என்னது, நீட் கிடையாது, 12th. சரியா, 12th வந்து நீங்கள் எப்போ பாஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வெதர், அதாவது நீங்கள் 11th வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா. 11th வந்து எல்லா பேருமே பாஸ் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் அது பப்ளிக் எக்ஸாம் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை, இருந்தாலும் எஸ்ன்னு சொல்லி என்னாச்சு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி பெர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர். இது எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களோட 12th மார்க் ஷீட்லேயே இருக்கும். சரியா, பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் லாகின் ஐடி அதுவாக கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்துருங்க, இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க, கிரியேட் நியூ பாஸ்வேர்டு. இந்த நியூ பாஸ்வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ என்னோட நேம் வந்து வின்சென்ட் அப்படின்னா வி வந்து கேப்ஸ் லெட்டரில் போட்டுறணும். சரியா, மீது எல்லாம் ஸ்மால் லெட்டரில் போட்டு @2026 அப்படின்னு சொல்லி சிம்பிளான ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. ஏன்னா பாஸ்வேர்டு வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்கில் வந்துட்டீங்க அப்படின்னா அடிக்கடி பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் தி கேண்டிடேட் அஸ் த 12th மார்க் ஷீட். சரியா, 12th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதே மாதிரி என்னாச்சு பார்த்தா கொடுத்துருங்க. இங்கே கிரியேட் நியூ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இங்கே என்னாச்சு பார்த்தா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, ரெண்டு பக்கம் வந்து என்னென்னா சேமாக இருக்கணும். சேமாக வந்துட்டு என்ன பண்ணுங்கள், சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து இதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன். இந்த ஸ்டெப்பு மட்டும்தான் நீங்கள் என்னாச்சு பார்த்தா இப்போதைக்கு நீங்கள் பண்ணி வைக்கணும். மீதி ஸ்டெப்ஸ் எதுவுமே இப்போ நீங்கள் பண்ணவே கூடாது. சரியா, அதெல்லாம் ரிசல்ட் வந்து டாக்குமெண்ட்லாம் நம்ம ரெடி பண்ண பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகேவா, அதனால் இன்னும் நிறையா வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இன்னும் அதாவது எல்லா முக்கியமாக ஃபில் அப் தி டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் எப்படி பேமெண்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், எல்லாமே டெமோ வீடியோ உங்களுக்கு இருக்குது. சரியா, அதெல்லாம் எப்போ நம்ம கொடுப்போம் அப்படின்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.